சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காணாத ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி அமெரிக்காவால் மிரட்டப்படுவதாகவும் அதனால் டிரம்புடன் அவர் சமரசம் செய்து கொள்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் முழக்கமிட்டனர். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு பற்றாக்குறையால் மக்கள் துன்பப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தியுள்ள நிலையில் அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு மக்களிடம் பொய்யான தகவல்களை வெளியிடுவதாகவும் அவர் விமர்சித்தார். And also only instruction went to the gas agencies, don't supply any LPG gas cylinders for commercial purpose. This instruction has been given. Situation is very worsening. Day by day situation is worsening. Government is completely lying to the people of India. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் எம்பி, உணவகங்கள் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் கேஸ் விலை அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்ல, கேஸோட தட்டுப்பாடுகளும் அதிகரித்து வருகிறது. பல இடங்களில் கேஸ் இல்லாதனால் ஹோட்டல்கள் மூடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. வீட்டு கேஸ்களும் தீரக்கூடிய நிலையில் உள்ளதில் மத்திய அரசு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் என்று கூறுகிறேன்.